ஆக்டர் சிவகார்த்திகேயனின் மாவீரன் வெற்றி நடை போடுகிறது. சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 24 எடிஷன். எப்பயுமே சொல்லுவாங்களா, ஒரு கேரக்டரோட வெற்றியே ஒரு வில்லன் பண்றானா வெளியில வந்துட்டு மக்கள் அவங்கள திட்டணும், அவங்கள பார்த்தாலே வெறுக்கணும். அதுதான் மாவீரன்ல இன்னும் அதிகமாவே வெறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். எனக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா மக்கள் வந்து வெறுப்பாங்க அப்படின்னு, டப்பிங் பேசும்போது நானே என்னை வெறுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஏன்னா ஒரு 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 எப்பயுமே வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதுக்கப்புறமா அந்த ஹீரோ அந்த வில்லன் அடிச்சா நம்ம எப்பயுமே ஒரு அப்ளாஸ் இருக்கும். அந்த மாதிரி அவரு அந்த மொமெண்ட் வந்து எனக்குமே வந்து அட்றாவன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இத்தனை காலமா இப்போ சிவகார்த்திகேயன் அவர் ஒரு தனி லீக்ல இருக்காரு. லைக் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் சினிமாவோட பெஸ்ட் ஆர்டிஸ்ட் டாப் லீக் ஆக்டர்ஸ் சிவகார்த்திகேயன் பேரு. நிச்சயமா. ஆனா இப்போ அந்த மாதிரி இருக்க ஆக்டர் வந்து இவ்வளவு பேர்கிட்ட அடி வாங்குவாரானா அவ்வளவு பெரிய கேள்வி. ஆனா படம் முழுக்க அவர் அதை பண்ணியிருந்தாரு. சோ நீங்களே போட்டு அவரை பரட்டுன்னு பரட்டி இருக்கீங்க படம் முழுக்க. ஒவ்வொரு நாளும் காயங்களோட தான் வந்தார். மாவீரன் தான் அவர். நீங்க மாவீரன் படத்துக்கு மட்டும் இல்ல, அவர் வந்து பெரிய மாவீரன் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இங்கே தெரியும் அவர் ஏன்னா டெய்லி இதோட ஒரு ஒர்க் அவுட் பண்ணி உடம்பையும் கரெக்டாக அவர் வச்சுக்கணும். ஃபைட்டில் இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவர் டஸ்ட் அலர்ஜி ஆகி இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார், டேரக்டர் சொல்லியிருந்தாரான்னு தெரியல, அவருக்கு பயங்கர ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிளட்டு மோஸ்டெல்லாம் ரொம்ப ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதானே அவர் ஆனால் வெளியில் யார்ட்டையும் சொல்லலை. கேரவனில் போய் தொடச்சிட்டு வந்துட்டு, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம வேலை, நம்ம ஒரு ஆளுக்காக வேலை நின்றக்கூடாதுங்கிறதுனால ரொம்பவே கேர் எடுத்துக்கிட்டு பண்ணாரு. சோ இதுல மிஷ்கின் அவர்கள் தான் வில்லனா இருந்தாலும் அதிக வெறுப்பு உண்டாக்குனது என்னமோ நீங்க தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் படத்துல அது மாதிரி இருந்துச்சு. சோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கலர். சோ உங்களுக்கு இல்ல உங்களை பொறுத்த நான் பிரஸ்ல ஷோ எல்லாருமே அதான் சொன்னாங்க. அது மாதிரி ஏன்னா அவராச்சும் கொஞ்சம் காமெடி வரும், கலோக்கியெல்லாம் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஒரு பியூரான ரிவியூலிசம் மாதிரி ரொம்ப கேவலமானவன் நீங்க தான். நல்லா இருந்துச்சு. ஓகே. ஏதாவது ஒரு டைலாக் அந்த ஒரு தண்டா ஸ்டைல் ஒரு டைலாக் பேசி காட்ட முடியுமா? ஒண்ணே ஷூர். குத்துற பென்சில் எடுத்து வந்துக்கிறான்ப்பா குத்துறதுக்கு. குத்துற குத்துட குத்துன. ஆனா அது எவ்வளவு அழகான நம்மளும் சூப்பர் அவர் குத்த போறாருன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல செட்டிலா மெயின்டைன் பண்ணதுதான் அந்த கேரக்டர் பின்னாடி எலிவேட் பண்றதுக்கு சூப்பரான ஒரு விஷயம். உங்களுக்கு படமா பார்க்கும்போது எந்த விஷயம் வந்து உள்ள நடிக்கும் போது கெஸ் பண்ணிருக்க மாட்டேங்க, தெரிஞ்சிருக்காது. வெளியில முழு படமா பார்க்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுது. இது எடுக்கும் போது வேற மாதிரி இருந்துச்சு, அவுட்டா பார்க்கும்போது சூப்பரா காமிச்சிட்டாரு ஏன்னும் போது உங்களுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு ஓப்பனிங்ல என்னை ஒன்று காட்டுவாங்க இல்லையா, அந்த இடமே எனக்கு வந்து இவ்வளவு கேவலமான வாடா இருந்தோம் அப்படின்னு இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. ஏன்னா அதுதான் ஒரு டைரக்டரோட வெற்றியா தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா நான் பொதுவாக நம்ம மானிட்டர் போய் பார்க்குற பழக்கம் கிடையாது. டேரக்டர் தான் கரெக்ஷன்னு சொல்லி வாங்க இதை பாருங்க, இது தப்பாக இருக்குது சரி பண்ணிக்கங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம மானிட்டர் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் காட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓப்பனிங் சீனில் என்னை பார்க்கும்போது நான் என் ஒய்ஃபு பசங்களாம் தான் பார்த்தோம். என் ஒய்ஃபெல்லாம் வந்து ஒரு மாதிரி டென்ஷனானாங்க அந்த சீன் பார்த்துட்டு. நீங்க அப்படின்னா எனக்கே அது இல்ல அந்த கேரக்டர் எதனால அது வந்து இல்ல அந்த விஷயம் அது பெரிய ஸ்பாயிலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொருத்தவங்க பாத்ரூம் யூஸ் பண்றது வந்து அப்போதைக்கு காலியா இருந்துச்சு, அதனால இவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரியா இல்ல இவரோட கேரக்டர் அப்படிதானே, எங்க வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம அந்த மாதிரியா? ஆமா, என்ன சொல்றது, அவனுக்கு எதிர்த்தாப்புல பார் செட்டப் மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. அப்ப எப்படியும் எங்கேஜிங்ல தான் இருக்கும் அந்த பாத்ரூம். அப்படி இருக்கும்போது ஒண்ணு எதிர்த்த வீடு பக்கம் இல்ல பக்கத்து வீடு ஏதாவது ஒரு இடம் தான் இருக்கணும். அப்படி யதார்த்தமா நடக்கிற விஷயம் தான். அவங்க அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுதுதான் உள்ள இருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். குறிப்பா இந்த சண்டை காட்சிகள்னு எடுத்துக்கலாமே, அந்த ஒரு 15 பேர் அவர் இந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி வர சீனா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி அந்த ஒரு படத்தோட ஹைப்பே அங்கதான் ஆரம்பிக்குது. இவன் அடிக்க மாட்டானான்னு நினைக்கும் போது ஆனா அந்த சண்டை அது ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள். எனக்கு இருக்க ஒரு முதல் கேள்வி, இப்ப எங்களுக்கு பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவரோட டைலாக் அவருக்கு பாக்குறாரு கேக்குது, ஓகே. ஆன் த ஸ்பாட்ல எப்படி இருக்கும்? ஆன் த ஸ்பாட்லயும் வந்து இதுதான் சீன்ங்கிறது எங்களுக்கு 100% தெரியும். அப்படி சவுண்ட் எல்லாம் கேட்காது எங்களுக்கு. ஆனா அவருக்கு எஸ்கே பிரதருக்கு மட்டும் தெரியும். அவருக்கு ஒரு சின்ன ஏற்பாடு மாதிரி ஒன்று இருக்கும், அது அவருக்கு சொல்லுவாங்க, அது தெரியும். அப்பதானே அவர் கனெக்டடா அது இருக்க முடியும். ஸோ அவர் தான் இன்டென்ஸா அது பண்ண வேண்டிய டைம் இருந்துச்சு. ஸோ அவர் பார்த்தா நம்ம பார்க்க வேண்டியது தானே, அவ்வளவுதானே. நமக்கு தனியாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாது. நீங்க படத்துலையும் சரி வெளியிலையும் சரி அவருக்கு கேட்குதுங்கிறது நம்ம யாருக்குமே கேட்காது. என்னமோ ஒன்று பார்க்குறாரு, அது என்னன்னு தெரியல, அது மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஆக்டரா அந்த கேரக்டரா எனக்கு என்னடா வேற ஒன்று பார்க்குறான் எதுக்குடா பார்க்குறான்னு ஒரு கோவம் வர்றது தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். கேட்டிருக்கீங்களா டைரக்டர்கிட்ட யார் பேசுறா, அந்த வாய்ஸ் யாருது, இல்ல என்ன மாதிரி ஒரு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல? கண்டிப்பா கேட்டதில்லை. ஆனா எங்களுக்கான ஒரு என்ன சொல்ற நிறைய
இவரா இருக்குமா அவரா இருக்குமா நாங்களாம் நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. ஏதாச்சும் 2 பேர் சொல்லுங்களேன், உங்களுடைய கெஸ்ட்ல இருக்கோம்ல எல்லாரும். சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் சார் தான் 2 பேரும். நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே ஜாஸ்தியா தானே இருக்கும். ஆமா, அப்படி இருக்கும்போது சார் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. தனுஷ் சார் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. இதெல்லாம் கேள்வி இருந்துச்சு. விஜய் சேதுபதி இன்னும் எக்ஸைட் பண்ணி சூப்பரா இருந்துச்சு, நல்லா செமையா இருந்துச்சு. ஸோ எப்பயுமே தமிழ் சினிமால வந்து இந்த போட்டின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ரஜினி சார்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கமல் அவர்கள், அஜித் சொன்னா விஜய், அப்படியே தனுஷ் சார்னு சொன்னா சிம்பு. அது போல அடுத்த கட்டத்துல பாத்தீங்க போது சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் அப்படியே இந்த ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு, ஒரு வாய்ஸ் விஜய் சேதுபதி கொடுக்குறாரான்னு. உங்களுக்கு டீமா பர்சனலா பார்க்கும்போது இது எப்படி இருந்துச்சு? இது ஏன்னா ஃபர்ஸ்ட் ரைட் அப்பா ஏதோ ஒரு வாய்ஸா, இது டைரக்டர் வாய்ஸ்ங்கிறது மட்டும் தான் டைரக்டருக்கு தெரியும், எங்களுக்கும் அப்படிதான் தெரியும். ஸோ டேரக்டர் வாய்ஸு அவரோட வாய்ஸ், ஏன்னா டப்பிங்கில் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு, டேரக்டரோட வாய்ஸ் தான் அதுக்கு பதிலாக வாய்ஸாக இருந்துச்சு. யார் பேச போகிறாங்கிறது எங்களுக்கு நீங்கள் இப்போ கேட்கும் போது தோணுது. விஜய் சேதுபதி பிரதருங்கிறதுனால, இப்போ எஸ்கே பிரதருங்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே ஈவன், ஒரே ஏஜாக இருக்கிறதுனால, ஒரே ஏஜாக இருக்கிறதுனால மேபி திட்டினது கூட அக்செப்டடே ஏற்றுக்கலாம். நீங்கள் ஒரு கமல் சாராக இருந்து, ரஜினி சாராக இருந்து அந்த வாய்ஸ் கொடுத்து திட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும், எப்படி பேசுவாங்க, இந்த டைலாக் மாத்திர மாதிரிலாம் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா ஆமா இதுக்குள்ள பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு இப்போ அது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அவர் அக்செப்ட் பண்ணிட்டு நான் பண்றேன்னு சொன்னது அது ரொம்ப நல்ல விஷயமா. அதான் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்கு, இங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. வெளியில உள்ளவங்களோட பார்வை தான் நிறைய இது அப்படி அந்த செட்ல உண்மையில படமா பார்க்கும்போது மிஷ்கின் சார் பேசுற டைலாக்கா இருக்கட்டும், அவர் டைலாக் டெலிவரி, அதை வில்லத்தனே தாண்டி ஏதோ ஒரு நகைச்சுவை உண்டாகுது. உங்களுக்கு எப்படி செட்ல எப்படி இருப்பாரு அவரு? பயங்கர கேஷுவலா அடிப்பாரா, இல்ல யாரு என்ன சொன்னாலும் பயங்கர ஏதாச்சும்? இல்ல இப்போ சில இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து அஸ்வின் பிரதர் டைரக்டர் ஏதாவது சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு செகண்ட் தாட்ஸே கிடையாது, நாங்கள் அதை தான் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு அதில் இன்னும் நிறைய பெர்ஃபெக்ஷன் இருக்கும், டைரக்டர் வாங்கிப்பார். ஆனால் மிஷ்கின் சார் அப்படி இல்லை, நீங்கள் எதை சொன்னீங்கன்னாலும் அதில் அவர் ஒரு 10 வேரியேஷன் வச்சிருப்பாரு. அவர் இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ படம் பார்த்துருக்காரு, அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் எது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறது அவருக்கு ஒரு கேள்வி இருக்கும், பெரிய அக்கறை இருக்கும். இது எல்லாத்தையுமே டேரக்டர் கிட்ட அவர் ஒரு டிஸ்கஷன் ரூமில் எப்படி இருக்கும், நீங்கள் ஸ்கிரிப்டாக பண்ணும்போது ஒரு இன்பிட்வீன் டேரக்டர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன் செட்ஸும் அப்படிதான் இருக்கும். அப்போ வெளியே கிரிட்டிக்ஸா பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவேன், வில்லனோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா செம்மையா இருந்திருக்குமே, அவர் இந்த காமெடிக்கும் இந்த வில்லத்தனத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டோம். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு? இல்ல இது வந்து சில கிரிட்டிக்ஸா பண்றவங்க சொல்றாங்க, மற்றபடி ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்றாங்க. ஆடியன்ஸுக்கு எந்த கேள்வியுமே இல்லை, பயங்கரமா சிரிக்கிறான், கொண்டாடுறான், அவன் ஹாப்பியா வர்றான் வெளியில வரும்போது. அதனால எனக்கு அந்த கேள்வியெல்லாம் வரல. இப்போ மிஷ்கின் அவர்கள் சொல்லும் போது கூட, இந்த பையன் சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறான், அடுத்த நாள் காலையில 7 மணி வரைக்கும் இந்த 15 பேர் அடிக்கிறான், ஒவ்வொரு டேக் முடிஞ்ச பிறகு எல்லார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். ஸோ ஏன்னா உங்ககிட்ட தான் இன்னும் இன்டென்ஸா அடிக்கிற மாதிரிலாம் வரும். ஸோ அந்த ஒரு காட்சிகள்லாம் எப்படி படமாக்கப்படுது? இல்லை, என்கிட்ட ஒரு மன்னிப்பெல்லாம் கேட்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்ததுனால அந்த மன்னிப்புக்கு இந்த மன்னிப்பு சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி அது அப்படி இருந்துச்சு. அது பயங்கர இன்டென்ஸா பண்ணாரு, ரொம்ப இன்டென்ஸா பண்ணார். இப்போ அவர் ரொம்ப பர்ஃபெக்ட், எஸ்கே பிரதர் ரொம்ப பர்ஃபெக்ட். இப்போ யார் மேலேயும் அடிச்சிடக்கூடாது, அவர் சாரி கேட்கறதெல்லாம் வழி இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் அவரையும் அறியாமல் நடந்துட்டா மட்டும்தான். ஆனால் நம்ம அவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஒரு 10 தடவை அடிக்கிறோம், 10 தடவை மிதிக்கிறோம்னா அதில் ஏதாவது ஒன்று ஸ்லிப் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம தான் நிறைய அவர்கிட்ட சாரி கேட்குற மாதிரி. சார் ஆன் தி செட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம்னா, யோகி பாபு அண்ட் சிவகார்த்திகேயன் காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அடிச்சிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செட்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே அவங்க 2 பேரோட அந்த மாத்தி கலாய்ச்சிப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? ஆமா, டேரக்டருக்கு சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆமா, எங்களுக்கெல்லாம் ஹாப்பியா தான் இருக்கும். நம்ம எல்லாம் வேலை பார்க்காத போயிருக்கோம், நாங்கெல்லாம் எல்லாம் ஜாலியா இருப்போம். அவரு டேரக்டர் மட்டும் அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஆனா அவ்வளவு ஹாப்பியா இருந்ததுனாலதான் செட்ல ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு சீன்ஸ்ல பயங்கரமா அது ஒர்க் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆடியன்ஸ் அப்படி அதை கொண்டாடுறாங்க. சரி. உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு டேனா என்ன மாவீரனோட ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஸோ இந்த நாள்ல வந்து ரொம்ப ஒரு அது ஒரு மறக்க முடியாது. எனக்கு வந்து 2 இடத்துல சரியா விழுகிறோங்கிறது இருந்துச்சு. விழுந்தா தலையில 2 இடத்துல அடிபடும். எனக்கு பேசிக்கலாவே வந்து ஃபைட்டுன்னா நம்மலாம் வந்து நம்ம உருவத்தை பார்த்துட்டு சாதாரணமா ஃபைட்டு சார் மேலேருந்து குதிக்கிறீங்க அப்படி இப்படின்னா அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. விழுந்தா அடிபட்டு அது எதுக்கு அது அப்படின்னு ஒரு சின்னதாக ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும். அதனால ஃபஸ்ட்டே என்கிட்ட ஃபைட்ஸ் விஷயம் சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு பேக் பெயின் இருக்குது, அதனால அந்த விஷயம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் டேரக்டர் வந்து நீங்களே பண்ணிட்டா நல்லாயிருக்கும், அது எல்லாத்துக்குமே டூப் வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காக, முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே டூப் இருப்பாங்க, ஆனால் நீங்களே பண்ணிட்டா பரவாயில்ல. அப்போ யானிக் பென் வந்து சொன்னார், நீங்கள் இன்னைக்கு மொத்தம் 10 நாள் ஒரு ஃபைட் போணுச்சு, அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட். அது வந்து
ஹாஃப் அ டே ரிகர்ஸ் போகும், ஹாஃப் அ டே தான் ஃபைட் போகும். சரி. அப்போ விழுகும்போது எப்படி விழுகணும் அப்படிங்கிறது ரொம்ப டெக்னிக்ஸாக சொல்லி கொடுத்து தான் எடுத்தாங்க. அது சிங்கிள் டேக்கில் முடிஞ்சிருச்சு. நம்ம சிங்கிள் டேக்கில் முடிஞ்சிருச்சு. தலைவலி இருந்துச்சு. 2 நாள் எடுக்கும் போதுமே வேற ஒரு சீக்வன்ஸே தலைவலி இருந்துச்சு. ஆனால் டேரக்டர் பயங்கர ஹாப்பி. ஸோ ஒரு போட்ல சீன், ஸோ அந்த போட் சீன்ல வந்து நீங்க ஒரு பக்கம் ரெடி ஆயிருக்கும் போது அது அப்படியே டோட்டலா எல்லாமே வேற மாதிரி நடக்கும்ல. ஸோ அந்த சீனோட மேக்கிங் பத்தி சொல்ல முடியுமா? அது எவ்வளவு நாள் எடுத்தாங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷார்ட்டாவே பார்க்கும்போது. அது ஆக்சுவலாக வந்து கடலுக்கு நடுவில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது பிளானிங்காகவே ஒரு 4, 5, 6 மாதம் இந்தா போகிறோம்னு அது போயிட்டே இருந்துச்சு. அது அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் பாண்டிச்சேரியில் தான் பண்ணது. வெளியில் ஃபஸ்ட்டு பெரிய செட்டு போட்டு போட்டில் ஒரு தடவை எடுத்துட்டு மறுபடியும் அதே விஷயத்தை உள்ளேயும் போய் எடுத்தாங்க. உள்ள ஒரு கடலுக்குள்ளார ஒரு 3-4 நாள் போணுச்சு. வெளியில் செட்டில் ஒரு 4 நாள். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைட்டுமே உங்களுக்கு 10-15 டேஸ் பக்கம். ஆமாம், நிறைய பெரிய மெனக்கடல். யானிக் பென்னு சொல்லி ஃப்ரான்ஸ்ல இருந்த மாஸ்டர், ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்தாரு. எங்க எல்லாத்தையும் நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டோம். இப்போ படமா பார்க்கும்போது உள்ள செட்டா பார்க்கும்போது நான் அது உள்ள செட் விசிட் போயிருந்தேன் மாவீரன் செட். உண்மையிலேயே அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு செட்டு. உண்மையை வெளியே இருந்து பார்க்கும்போது மட்டும் தாங்க செட்டா தெரியும். உள்ள போயிட்டு அது உண்மையிலேயே ஒரு வீடு கட்டியிருக்காங்க, ஒரு கோட்ரஸ் உள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ வெளியே பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு மாளிகை, அந்த படத்தை ஒரு மக்கள் மாளிகை மாதிரினே வைக்கலாமே காட்டுறாங்க. எப்படி அதுக்கான டிஃபரன்ஷியேஷன் எப்படி காமிச்சாங்க? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்த இன்டீரியர் பிளாக் வந்து ஆதித்யாராம் ECR பனையூர்ல. ஆமாம், அங்கே செட்டு போட்டு இன்டீரியர் பிளாக் பண்ணாங்க. எத்தனை ஃப்ளோர் போகும் செட்டு வந்து கிரவுண்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான். ஏன்னா இதுலேயே எல்லாரோட வீடும் உங்களுக்கு கம்பைன் ஆயிடுது. அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் அந்த டேங்க் சீக்வன்ஸ் அது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று இருந்துச்சு. ஆமாம், அது 2 இடத்துலையுமே இருந்துச்சு. எக்ஸ்டீரியரில் அங்கேயும் போட்டிருந்தாங்க, இங்கேயும் இருந்துச்சு. எக்ஸ்டீரியர் பிளாக் கம்ப்ளீட்டாக வந்து எண்ணூரில் ஒரு ஹவுசிங் போர்டு, ரியல் ஹவுசிங் போர்டு அங்கே எடுத்தாங்க. அதுலேயும் பாதி அவங்க பெயிண்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பர்மிஷன் வாங்கி ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஓகே, இப்போ இந்த கிளியரன்ஸ் ஒர்க் இருக்குல்ல, படம் ஆரம்பிச்சோனையும் இவங்க கிளியர் பண்ணி இங்கே கூட்டிட்டு வராங்க. ஸோ அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்துருப்பீங்களே. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அந்த ஏன்னா இவ்வளோ பேர் வச்சு ஒர்க் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் எல்லாமே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், பொதுமக்கள் எல்லாமே கலந்த மாதிரி. எவ்வளோ பேர் இருப்பாங்க செட்டில்? ஒரு பெரிய எல்லாருமே ஷார்ட்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? எனக்கு அதிகபட்சமாக இந்த சாங் சீக்வன்ஸ்ல தான் 600 பேர் 700 பேர் பக்கம் சொன்னாங்க. இந்த சாங்கில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 700 பீப்புள் சொன்னாங்க. இதுலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 500 பீப்புள் இருந்திருப்பாங்க. அந்த ஸ்லம் காலி பண்ணி வர இடத்துலையும் ஒரு 500 பேர் பக்கம் வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நிறைய வருஷமான சினிமா தேடல். ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கு எரியுது உங்களுடைய கேரியர்ல. ஸோ அது எப்படி இருக்கு திரும்பி பார்க்கும்போது? பட்ட கஷ்டத்துக்குலாம் இன்னைக்கு பலனா இருக்கு அந்த மாதிரி? இல்லை, என்னைக்குமே முதல்ல கஷ்டமா நினைச்சதே இல்லை. ஏன்னா பிடிச்ச தொழில், அதை போய் கஷ்டம்லாம் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. வேலை இல்லைன்னா சும்மா இருந்தால் கஷ்டமா இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது சும்மா இருக்கிறதாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஒரு லாங் டைம் ட்ராவல் நம்ம வந்திருக்கோம். அப்போ வந்து சும்மா இருக்கிற அந்த நாட்கள் தான் கஷ்டமே ஒழிய வேலை செம்ம ஹாப்பி. ஒவ்வொரு நாளுமே வேலை செய்யும் போது ஹாப்பி தான். சினிமாவில் எந்த மாதிரியான வேலை செஞ்சாலும் ஹாப்பி தான். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்குறீங்க? வில்லனா சப்போஸ் இப்போ திரும்ப ஒரு ஐலி மாதிரியான ரோல் அது மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுற ஒரு பிளான் தானா? ஆமாம், நான் இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் 2-3 இதில் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர் பண்ணுறேன். ஒரு இதில் பயங்கர காமெடியான ஒன்று பண்ணுறேன், இன்னொரு இதில் பயங்கர வில்லனா ஒன்று பண்ணுறேன். எல்லாமே பண்ணுறோம். ஸ்கிரிப்ட் தான் ஃபைனலாக. படம் நல்லா இருந்துச்சுன்னா நடிகர்கள் பேசப்படுவார்கள், இல்லைன்னா இல்லை. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ அதனாலதான் இப்போ உங்களுடைய ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒரு படம் முடிஞ்ச பிறகு மனசு ஐலியா இருக்கட்டும், இல்லை அறிவியல சொன்ன களத்து தோசை கதை வந்து இப்போ வரைக்கும் நிற்குதுன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ மாவீரன்லேயே தொடர்ந்து அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. ஸோ பீட் வில்லனா இருக்கட்டும், கேரக்டர் ரோலா இருக்கட்டும், இந்த யதார்த்தமான நடிப்பு தான் ஸ்க்ரீன்ல வந்து மக்கள் கிட்ட உங்களை ரொம்ப கொண்டு போய் சேர்த்துருக்கு. உங்க நேரத்துக்கு மிக நன்றி. தொடர்ந்து இதே போன்ற கேரக்டர்ஸ் பண்ணுங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயனின் மாவீரன் வெற்றி நடை போடுகிறது. சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 24 edition.